ஹோமோலிட்டிக் கிளீவேஜ், அதாவது டைப்ஸ் ஆஃப் பாண்ட் கிளீவேஜ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் பாண்ட் வந்து எப்படிலாம் கிளீவேஜ் ஆகும் அப்படின்ற டைப்ஸில் ஒன் ஆஃப் த டைப்ஸ் தான் ஹோமோலிட்டிக் ஃபிஷன். இந்த ஹோமோலிட்டிக் ஃபிஷனுடைய அனதர் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலைசிஸ். அதாவது ஹோமோலிட்டிக் ஃபிஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஹோமோலைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹோமோலிட்டிக் ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஃபிஷன் அப்படின்னு சொன்னால் உடையிறது, பிரியறது அப்படின்னு அர்த்தம். ஹோமோலிட்டிக் அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரியாக உடையிறது அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி ஹோமோலைசிஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த பகுப்பாய்வுன்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரே மாதிரி பகுப்பாய்வு, அதாவது ஒன்றா பிரியறது. ரெண்டு பொருள் சேர்ந்து ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது பிரியும் போது ஒரே மாதிரியாக பிரியும். அப்போ டைப்ஸ் ஆஃப் பாண்ட் கிளீவேஜில் ஒன் ஆஃப் த டைப்ஸ் தான் ஹோமோலிட்டிக் ஃபிஷன் இல்லைனா ஹோமோலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தாண்டியும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு நியூட்ரல் மாலிகுல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நியூட்ரல் மாலிகுல் ஹோமோலிட்டிக் ஃபிஷனில் வந்து பிரியுது அப்படின்னு சொன்னால் அப்டைன்ட் டூ ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஹோமோலிட்டிக் கிளீவேஜில் ஒரு நியூட்ரல் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தோன்னா உள்ளே போகுது அப்படின்னு சொன்னால் அந்த ரிசல்ட்னுடைய ஹெண்டில் நமக்கு கிடைக்கிற 2 ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்தது இந்த 2, அதாவது இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் Cl2 அப்படின்னு வச்சிங்களேன். இந்த Cl2 வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஹோமோலிட்டிக் கிளீவேஜ், ஹோமோலிட்டிக் ஃபிஷன், ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் இல்லை ஹோமோலிட்டிக் ஃபிஷன், ஹோமோலைசிஸ் அதில் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த Cl2 அப்படின்றது Cl பிரியும். இந்த பாண்டில் கிளீவேஜ் ஆகும்போது கிடைக்கிற ஒரு 2 எலக்ட்ரானை ஈச் ஆட்டம், ஒரு ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம கான்செப்ட் பண்ணுறது தான், ஒரு பாண்டில் இன்வால்வ் ஆகிருக்கிற 2 ஆட்டமும் அந்த கிளீவேஜ் ப்ராசஸில், பாண்ட் பிரேக் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும்போது டூ ஃபார்ம் 2 ரேடிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த ரியாக்ஷனோட எண்டில் 2 ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். இந்த 2 ரேடிக்கலும் முன்னாடி மாலிகுலாக ஒரு பாண்டில் இன்வால்வ் ஆகி இருந்தப்போ அங்கே பாண்டில் இன்வால்வ் ஆன 2 எலக்ட்ரானையும் ஒரு ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் இல்லை ஹோமோலிட்டிக் ஃபிஷன், ஹோமோலைசிஸ் ப்ராசஸ் மூலிமா நமக்கு ஒரு எலக்ட்ரானை எடுத்துகிட்டு வந்துடும். இன்னொரு விஷயம், உங்கள்கிட்ட யாராவது ஹோமோலிட்டிக் ஃபிஷனில் நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் மேக்ஸிமம் ரேடிக்கல், ஃப்ரீ ரேடிக்கலாக தான் கிடைக்கும். ஏன்னா அது வந்து பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் அங்கே பிரிகிற எல்லா ஆட்டமும் ஈக்குவலாக எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டு வரும். அப்போ ஈக்குவலாக எலக்ட்ரானை ஷேர் பண்ணிட்டு வர்றதால அது எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரானோ இல்லை லாஸ் ஆஃப் எலக்ட்ரானோ இல்லாமல் அது ரேடிக்கலாக தான் ஃபார்ம் ஆகும். அப்போ ஹோமோலிட்டிக் ஃபிஷனில் நமக்கு 2 ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. மேக்ஸிமம் ரேடிக்கல் ஃபார்மேஷன் வந்து ஹோமோலிட்டிக் ஃபிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஹோமோலிட்டிக் அப்படின்னாலே ஒரே மாதிரியாக எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டு பிரியறதால அதுக்கு பேர் ஹோமோலிட்டிக் ஃபிஷன் இல்லைனா ஹோமோலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒன் ஆஃப் த பாண்ட் கிளீவேஜினுடைய டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ டைப்ஸ் ஆஃப் பாண்ட் கிளீவேஜில் ஃபஸ்ட்டு டைப் ஹோமோலிட்டிக் ஃபிஷன் இல்லை ஹோமோலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும், எலக்ட்ரானை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.